பெண்கள் ரொம்ப மென்மையானவர்கள், அதில் சந்தேகம் இல்லை. திருவள்ளுவர் சொல்லுகிறார், பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்கிறார். அப்போ பெண் இவ்வளவு மென்மையாக இருக்க இப்படி சொல்லுகிறாரே திருவள்ளுவர், மென்மையாக இருக்கிற பெண்ணிடம் எப்படி அந்த பெருமை வரும் என்று நான் நெடுநாளாக சிந்தித்திருக்கிறேன். அதற்கான விடை ராமாயணத்தை படிக்கிற பொழுது சீதையிடம் இருந்துதான் எனக்கு கிடைத்தது. சீதை வருகிற முதல் காட்சி, அதை மட்டும் சொல்லுகிறேன். நான் எப்பவும் சொல்லுகிறேன் பாருங்கள், கணவனோடு இருக்கும் மட்டும் பெண் தன் ஆற்றலை வெளிக்காட்ட மாட்டாள். ஏனென்றால் தன்னை காக்கிற கணவன் அதை செய்வான் என்ற நம்பிக்கை. என்றைக்கு கணவன் இல்லையோ அன்றைக்குத்தான் அவளிடம் இருக்கிற அந்த நெருப்பு புறப்படும். அப்படித்தானே கண்ணகிக்கு நடந்தது. அப்பாவி பெண்ணாக இருந்தாள், இவ்வளவு துரோகம் செய்துவிட்டு வந்த பிறகும் கோவலனிடம் அந்த சிலம்பை தூக்கி சிலம்புல கொள்மின் என்று கொடுக்கிறாளே, புத்திகட்ட பெண் என்று தானே நாங்கள் நினைக்கிறோம். எப்பொழுது மதுரையிலே கோவலன் கொலையுண்டானோ ஒற்றை கை சிலம்பையும் தூக்கி கொண்டு போகிற பொழுது இருக்கிறாளே, அதுக்கு பிறகு இருந்த கண்ணகி வேற. சான்றோரும் உண்டுகொள் என்று கேட்டுக்கொண்டு போகிற ஊருக்குள்ளே இறங்கினாலே, எப்போ கணவன் போய்விட்டானோ அதற்கு பிறகு தன்னை காக்கிற சக்தியை அந்த பெண் ஏற்றுக்கொள்கிறாள். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். சபையிலே விற்றிருக்கக்கூடிய பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவு சார்ந்த வணக்கங்கள். பெருந்தெய்வம் என்ற தலைப்பிலே நான் பேச வேண்டும். ஒரு கலைஞனுக்கு சபையில் இருந்து வருகிற ஆர்ப்பரிப்பு தான் சக்தி கொடுக்கிற ஒரு விஷயம். ஒரு ராஜா இருந்தானாம், சங்கீத பிரியன். அவன் சபையிலே கூப்பிட்டு பெரிய பெரிய வித்வான்களை எல்லாம் பாட வைப்பானாம். அவர்கள் பாடுகிற பொழுது ராஜா தலையாட்டி சபாஸ் சொல்லி நன்றாக ரசிப்பானாம். அந்த சபையிலே வந்திருக்கிற பல பேரை கூப்பிடுவானாம். வந்திருக்கிறவர்கள் அந்த ராஜா தலையாட்டுவதை பார்த்து தாங்களும் தலையாட்டி ஆஹா என்று ரசிப்பார்களாம். ராஜாவுக்கு ஒரு நாள் சந்தேகம் வந்தது, இந்த ரசிக்கிறவர்களெல்லாம் உண்மையிலே ரசிக்கிறார்களா அல்லது நான் ரசிக்கிறபடியால் அவர்களும் ரசிக்கிறார்களா, இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். ஒரு மகாபெரிய வித்வானை கச்சேரிக்கு கூப்பிட்டான். கச்சேரிக்கு முதல் நாள் சபையிலே வந்து இருக்கக்கூடியவர்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னான், நாளைக்கு அவர் பாடுகிற பொழுது ஒருத்தரும் தலையசைக்கப்படாது, ஒருத்தரும் சபா சொல்லக்கூடாது, பலே சொல்லக்கூடாது, சொன்னால் அவர்களுக்கு மரண தண்டனை, பேசாமல் இருந்து கேட்க வேண்டும் என்றான். அடுத்த நாள் கச்சேரி தொடங்கியது. ராஜா இப்படி சொன்னதாலே ஒருவரும் தலையசைக்கவில்லை, பலே சொல்லவில்லை, சபா சொல்லவில்லை. வித்வானும் என்னென்னவோ பாடி பார்க்கிறார், ஆனால் யாரும் அசைந்து கொடுக்கிறார்கள் இல்லை. ராஜாவும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த வித்வான் பாடுகிற அந்த வீச்சிலே ஒரு எக்கச்சக்கமான ஒரு சங்கதியை பிடித்தார், யாரும் பிடிக்காத ஒரு சங்கதியை பிடித்தார். சபையில் இருந்த ஒருத்தன் பார்த்தான், இந்த சங்கதிக்கும் பலே சொல்லாவிட்டால் நான் சபையில் இருந்து என்ன பிரயோசனம், இவர் என்ன கழுத்தை தானே வெட்டுவார், வெட்டிட்டு போகட்டும்ன்ட்டு பலே சபாஸ் என்று சொன்னாராம். ராஜா அடுத்த நாள் அந்த பலே சொன்னவனை, சபா சொன்னவனை, கழுத்து வெட்டினாலும் பரவாயில்லை என்று பலே சபா சொன்னவனை தனக்கு பக்கத்திலே சீட் போட்டு உட்கார வைத்தாராம் என்று ஒரு கதை சொல்வார்கள். எனக்கும் அப்படி கொஞ்சம் பேரை கூப்பிட்டு பக்கத்திலே இருத்த வேண்டும் என்ற ஆசை. உங்கள் ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். பெருந்தெய்வம் என்ற தலைப்பை முன்பொரு முறை நான் வேறொரு இடத்தில் பேச கொடுத்த பொழுது அவர்கள் அந்த தலைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. தலைப்பே பிழை என்று விட்டார்கள். ஏன் பிழை என்று கேட்டேன். தெய்வம் என்பது எப்பொழுதும் ஒன்றான பொருள். இதில் பெருந்தெய்வம் சிறு தெய்வம் என்று தெய்வங்களிலே வேற்றுமை உண்டா, நீங்கள் ஏதோ தப்பாக பேசப் போகிறீர்கள், பேசாதீர்கள் என்று விட்டார்கள். அவருடைய சந்தேகம் நியாயமான சந்தேகம். தெய்வத்திலே பெரிய தெய்வம் சின்ன தெய்வம் என்று இருக்க முடியுமா? தெய்வம் என்பது ஒரு பொருள். ஆகவே இந்த பெருந்தெய்வம் என்ற தலைப்பு பிழை என்று அவர்கள் எனக்கு எடுத்து சொன்னார்கள். நான் சொன்னேன், நீங்கள் பேச்சை கேட்ட பிறகு அந்த முடிவுக்கு வாருங்கள் என்றேன். சம்மதித்தார்கள். இந்த பெருந்தெய்வம் என்ற வார்த்தையை ராமாயணத்திலே ஒரு பெரிய ஆள் சொல்லியிருக்கிறார், மிகப்பெரியவர் சொல்லியிருக்கிறார். ராமாயணத்திலே கம்பன் பயன்படுத்துகிற ஒரு சொல் பெருந்தெய்வம் என்கின்ற இந்த சொல். சொன்னவன் அனுமன். அனுமன் எப்படிப்பட்டவன் என்பதை என் குருநாதர் சொல்வார். நான் அதை கேட்டு ரொம்ப ரசிச்சிருக்கிறேன். அவர் அரங்கம். ஒரு நாள் ராமாயணம் எல்லாம் முடிந்த பிறகு திருமால் பால்கடலிலே படுத்திருக்கிறாராம். காலடியில் இருந்து மகாலட்சுமி அவருடைய காலை பிடித்து கொண்டு இருக்கிறார். அது அவர் செய்த பாக்கியம். எல்லாருக்கும் கிடைக்குமா? சில பேர் கழுத்தை பிடித்து கொண்டு இருப்பார்கள். காலை பிடித்து கொண்டு இருக்கிறார்.
அன்றைக்கு திருமாலுக்கு என்னமோ ஒரு சந்தோஷ மனநிலை. மகாலட்சுமியோடு விளையாட வேண்டும் என்று நினைத்தார். லக்ஷ்மி என்று கூப்பிட்டார். லக்ஷ்மி நிமிர்ந்து பார்த்தாள். என்ன சுவாமி என்று கேட்டாள். எனக்கு நெடுநாளாக ஒரு சந்தேகம், உன்னை கேட்க வேண்டும் என்று நினைத்தேன் என்று சொன்னார். சுவாமி, நீங்கள் கேட்டால் பதில் சொல்லுகிறேன், கேளுங்கள் என்றாள் மகாலட்சுமி. ஒன்றுமில்லை லக்ஷ்மி, ராமாயணத்திலே நாங்கள் 2 பேரும் ராமாயண காலத்திலே ராமனும் சீதையுமாக பிறந்திருந்த பொழுது உன்னை ராவணன் கொண்டு போய் அசோகவனத்திலே சிறை வைத்தான். அதற்கு பிறகு நான் வந்து உன்னை மீட்டேன். அந்த மீட்ட செய்தியை அனுமன் வந்து உனக்கு சொன்னான் அல்லவா என்றான். ஆமாம் சுவாமி, சொன்னான். அப்படி சொன்ன பொழுது நீ அதற்கு என்ன சொன்னாய் என்று கேட்டான். லக்ஷ்மி சொன்னால், நான் சீதையாக இருந்தேன் அல்லவா, உனக்கு நான் இந்த நல்ல செய்தியை சொல்வதற்கு நான் வாழ்த்து சொல்லி முடியாது. உனக்கு அப்பேற்பட்ட பெரிய உதவியை நீ புரிந்திருக்கிறாய். ஆகவே அனுமனே, உன்னை நான் தலையினால் தொழத்தகும் என்று சொன்னேன். என்னுடைய தலையினாலே உன்னை தொழத்தகும் என்று நான் சொன்னேன். திருமால் சொன்னார், அங்கேதான் நீ பிழை விட்டு விட்டாய் என்றார். சுவாமி, என்ன பிழை என்று கேட்டான். பெருமாள் சொன்னார், அனுமன் நீ யார், நான் யார் என்று கேட்டார். நீங்கள் தான் இந்த எல்லாவற்றுக்கும் நாயகன். நீ யார்? என்னுடைய நாயகி. நான் உங்களுடைய நாயகி. அனுமன் யார்? நம்முடைய தொண்டன். தொண்டனை தலைவன் தொழுவதா அல்லது தலைவனை தொண்டன் தொழுவதா, இதில் எது நியாயம் என்று கேட்டார். அப்போ சீதைய லட்சுமியா சொன்னால், தொண்டன் தான் தலைவர்களை தொழ வேண்டும். அப்போ நீ என்ன சொல்லி இருக்கிறாய்? உன்னை தலையினால் தொழத்தகும் என்று சொல்லி இருக்கிறாய் அல்லவா? ஆம், சொன்னேன். நீ தலைவி, அவன் தொண்டன், அவனை நீ தொழுவதா? ஆகவே பிழையாக சொல்லிவிட்டாய் அல்லவா என்று கேட்டார். வேண்டுமென்றே கேட்டார். நான் எப்பொழுதும் சொல்லுகிறது உண்டு, சில ஆண்கள் கெட்டித்தனம் பண்ணுவதாக நினைத்து பெண்களோடு கிண்டல் பண்ணுவார்கள். பெண்கள் அதற்கு மேல் ஒரு படி போவார்கள். இதை சொன்ன உடனே மகாலட்சுமி கேட்டாள், சுவாமி, அது தப்புத்தான், நான் தொண்டனை தொழுதிருக்கக்கூடாதான். ஆனால் அதுக்கு முதல் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்ன சந்தேகம் என்று திருமால் கேட்டார். எனக்கு ராமாயணம் எல்லாம் முடிந்த பிறகு இலங்கைக்கு போயிருந்த பொழுது நீங்கள் போருக்கு உதவி செய்த எல்லாருக்கும் பரிசுகள் கொடுத்தீர்கள் அல்லவா? ஆம், கொடுத்தேன் என்றார் ராம். நான் பரிசுகள் கொடுத்தேன். எல்லாருக்கும் கொடுத்தீர்களே, அனுமனுக்கு என்ன பரிசு கொடுத்தீர்கள் என்று கேட்டான். அனுமன் செய்த உதவிக்கு நான் எந்த பரிசும் கொடுக்க முடியாது என்று எனக்கு தெரிந்தது. அதனாலே நான் அனுமனுக்கு பக்கத்திலே வந்தவுடனே எல்லாருக்கும் பரிசு கொடுத்தேன். அனுமன் மௌனமாக இருந்தான். நான் அனுமனை பார்த்து பொருந்துர புல்லுக என்று சொன்னேன். என்னை ஒரு தரம் நீ கட்டிப்பிடித்துக்கொள் என்று சொன்னேன். இப்போ மகாலட்சுமி கேட்டால், அப்போ அனுமன் என்ன செய்தான்? உங்களை கட்டிப்பிடித்து கொண்டானா? ஆம், கட்டிப்பிடித்து கொண்டான். கட்டிப்பிடித்து கொண்டான். இப்போ அவள் சிரித்து விட்டு சொன்னாள், சுவாமி, ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடிக்கிறார்கள் என்றால் கட்டிப்பிடிக்கிறவன் பெரியவனா கட்டிப்பிடிக்கப்படுகிறவன் பெரியவனா என்று கேட்டாள். இப்போ பெருமாளுக்கு ஒன்றும் சொல்ல வழி இல்லை. நீ சொல்வது எப்பவும் பாருங்க, அப்பா பிள்ளையை கட்டிப்பிடிக்க வேண்டும், தழுவ வேண்டும். வாத்தியார் மாணவனை தழுவ வேண்டும், மாணவன் வாத்தியாரை தழுவப்படாது, ஏதோ செய்ய போகிறான்ன்ற அர்த்தம். எப்பவும் பாருங்க, அப்பா பிள்ளையை கட்டிப்பிடிக்க வேண்டும், தழுவ வேண்டும். வாத்தியார் மாணவனை தழுவ வேண்டும், மாணவன் வாத்தியாரை தழுவப்படாது, ஏதோ செய்ய போகிறான்ன்ற அர்த்தம். அப்போது பெரியவர்கள் தானே சிறியவர்களை தழுவுவது. நீங்கள் அனுமனை சொல்லி உங்களை தழுவ சொன்னீர்களே, அதிலிருந்து என்ன தெரிகிறது? அனுமன் உங்களை விட பெரியவன் என்று தானே நீங்கள் அப்படி சொல்லி இருக்கிறீர்கள் என்று கேட்டான். பெருமாள் சரண்டை பண்ணிவிட்டார். பெருமாள் சண்டை பண்ணான். நீ சொல்வது சரிதான், அனுமன் என்னை விட பெரியவன். நீங்களே பெரியவன் என்று ஒத்துக்கொண்ட ஒருவனை நான் தலையினாலே தொழுவதனாலே என்ன தவறு வந்து விட்டது சுவாமி என்று கேட்டவுடனே பெருமாள் சொன்னார், நீயும் தொழலாம், நானும் தொழலாம், அனுமன் அத்தகைய பெரியவன் தான் என்று சொன்னார். இது எங்கள் குருநாதர் சொல்கிறது. இப்போ அப்படிப்பட்ட ராமனாலும் சீதையாலும் தொழத்தக்கவன் என்று நினைக்கப்பட்டவனாகிய அனுமன் சொன்ன வார்த்தை தான் பெருந்தெய்வம் என்ற வார்த்தை. அவனுக்கு சொல்லின் செல்வன் என்று பட்டம். அவன் பிழையாக சொல்லுவானா? ஏன் சொன்னான், எப்படி சொன்னான், எங்கு சொன்னான் என்பதை சொல்வதோடு என் பேச்சு முடிகிறது. எப்போவும் நான் நினைக்கிறது உண்டு பாருங்கள், பெண்கள் ரொம்ப மென்மையானவர்கள், அதில் சந்தேகம் இல்லை. திருவள்ளுவர் சொல்லுகிறார், பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்கிறார். அப்போ பெண் இவ்வளவு மென்மையாக இருக்க இப்படி சொல்லுகிறாரே திருவள்ளுவர்,
மென்மையாக இருக்கிற பெண்ணிடம் எப்படி அந்த பெருமை வரும் என்று நான் நெடுநாளாக சிந்தித்திருக்கிறேன். அதற்கான விடை ராமாயணத்தை படிக்கிற பொழுது சீதையிடம் இருந்துதான் எனக்கு கிடைத்தது. சீதை வருகிற முதல் காட்சி, அதை மட்டும் சொல்லுகிறேன். ராமனை கூட்டிக் கொண்டு விஸ்வாமித்திரர் வருகிறார். விஸ்வாமித்திரர் போகிறார், ராமன் போகிறார், லக்ஷ்மணன் போகிறார். நான் சொல்கிறது உண்டு, கொஞ்சம் மாற்றி சொல்வேன். முதல் விஸ்வாமித்திரர் போயிருப்பார், பிறகு லக்ஷ்மணன் போயிருப்பான், பிறகு தான் ராமன் போயிருப்பான். இங்கே மற்றும்படி ராமன் லக்ஷ்மணன் பின்னால் தான் போவான். ஏனென்றால் சீதையை ராமன் பார்க்க வேண்டும், பின்னால் லக்ஷ்மணன் இருந்தால் எப்படி பார்க்கறது? ஆகவே கம்பர் அப்படி ஒரு ஒழுங்கு பண்ணியிருப்பார் என்பது என்னுடைய எண்ணம். இப்போது இவர் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். கூட்டிக் கொண்டு வந்தால் சீதையை அறிமுகம் செய்ய வேண்டும். கம்பனுக்கு இது வேலை. ராமனை முன்னுக்கு அறிமுகம் பண்ணிக்கொண்டே வந்துட்டான். எனக்கு கம்பனில் கடுமையான கோபம். நீங்கள் நினச்சி பாருங்கள், ராமனை எப்படியெல்லாம் அறிமுகம் செய்கிறான். அவனுடைய ஆளுமையை காட்டுகிறான், மக்கள் மேலே அவன் வைத்திருக்கிற அன்பை காட்டுகிறான், தாடகைக்கு கொள்கிற பொழுது அவனுடைய வீரத்தை காட்டுகிறான், விஸ்வாமித்திரருடைய யாகம் காக்கிற பொழுது அவனுடைய பொறுப்புணர்ச்சியை காட்டுகிறான், அகலியைக்கு சாப விமோசனம் கொடுக்கிற பொழுது அவனுடைய தெய்வத்தன்மையை காட்டுகிறான். இப்படியெல்லாம் காட்டிக்கொண்டு வருகிறார் கம்பர் ராமனுடைய பெருமையை. இப்போது சீதை அறிமுகமாக வேண்டிய இடம். கொஞ்சமாவது சீதையை பற்றி முன்னுக்கு சொல்லிவிட்டு அறிமுகம் பண்ண வேண்டாமா? இந்த ஆண்களே இப்படித்தான், பெண்களை உயர விட மாட்டார்கள். அப்படித்தானே நாங்கள் நினைக்கிறோம். பல பேர் அப்படி சொல்லவும் செய்கிறார்கள். ஒன்றும் பேச இல்லை. திடீரென்று வருகிறார், ராமனும் வருகிறான், லட்சுமணன் விஸ்வாமித்திரரோடு வருகிறார். மாடத்திலே சீதை. அது பத்மா சுப்பிரமணியம் அதை நாட்டியமாக்குற பொழுது தான் அந்த காட்சியை நான் ரசித்தது உண்டு. மேலே இருந்து பூப்பந்து விளையாடுகிறார்கள். பத்மா சுப்பிரமணியம் அப்போ ஆடினது நீங்கள் பார்த்துருக்க வேணும். பூப்பந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பூப்பந்து போட்டு தோழிகளோடு விளையாடுகிறார்கள். நீலமாலை என்று அவளுக்கு ஒரு நெருங்கிய தோழி. இது நடக்கிறது. மேலே இருந்து இவர்கள் விளையாடுகிறார்கள். கம்பன் சொன்னான், அந்த மாடம் இருந்த வீதியிலே யாரும் போக முடியவில்லையாம். அவ்வளவு கூட்டம், அவ்வளவு பேர் கூட்டமாக அந்த வீதியிலே நிற்கிறார்களாம். ஏன் நிற்கிறார்கள் என்றால், சீதை என்று ஒருத்தி மேலே நின்று பந்து விளையாடுகிறாள், அவளை பார்க்க வேண்டும். எங்கள் நாட்டின் தலைமகள், அவளை பார்க்க வேண்டும். கூட்டம் நிற்கிறது. இதுதான் சீதைக்கு அறிமுகம், கம்பன் செய்கிற அறிமுகம். எனக்கு இதில் பல பிரச்சனைகள் வந்தது. ஒரு அழகான பெண் மாடத்திலே நின்று பந்து விளையாடுகிறதை ஒரு கூட்டம் கீழே நின்று பார்க்கிறது என்றால் அந்த ஊர் மக்கள் நாகரிகம் உள்ளவர்களாக இருப்பார்களா? ஒரு அழகான பெண் மாடத்திலே நிற்கிறாள், கீழே ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து பல இருந்து அதை பார்த்து கொண்டிருந்தால் அது அழகான அந்த காட்சியாக இருக்குமா? அந்த ஆடவர்களுக்கு நாகரிகம் இல்லை என்று ஆகிவிடும் அல்லவா என்று நினைத்து பார்த்தால், கம்பன் சொன்னான், அந்த வீதியிலே நின்ற அத்தனை பேரும் பெண்கள் தான், ஆண்கள் ஒருத்தரும் நின்று பார்க்கவில்லையாம். அத்தனை பேரும் பெண்கள் தான். இதை சொன்னோன்னா அடுத்த கேள்வி வந்தது. அந்த ஊரில் ஒருத்தரும் ஒரு பெண்களும் அழகுள்ள பெண்களாக இருந்திருக்க மாட்டார்கள். இவள் உள்ளதுக்குள்ள பெட்டர், இதை பார்க்க வந்திருப்பார். இப்படியும் சொல்லலாம் தானே. மேலே இருக்கிற சீதை ஓரளவாக அழகானவள், கீழே இருந்தவர்கள் கொஞ்சம் கூட அழகில்லை. அழகில்லாதவர்கள் ஒரு சுமாரான அழகை பார்க்க வருவது என்பது பெருசுதானே. இதில் என்ன சீதைக்கு பெருமை இருக்க முடியும்? இப்படியும் நினைக்கலாம் தானே என்று மனம் நினைக்கிறது. குறுக்கு கேள்வி கேட்கறது தானே நம்ம மனதினுடைய வேலை. இதை நினைத்து கொண்டு கம்பன் பதில் சொல்கிறான், கீழே நிற்கிறவர்கள் எல்லாம் சாதாரண ஆட்கள் இல்லை, பெண்கள் எல்லாம். ஒவ்வொருவரும் சிவனுடைய சக்தியாகிய உமாதேவியார் போல கீழே நிற்கிறவர்கள் நிற்கிறார்கள். உமாதேவியார் போல நிற்கிற பெண்கள் தான் கீழே நின்று மேலே பார்க்கிறார்கள் என்றால் சீதையினுடைய அழகு எவ்வளவு பெரிய அழகென்று நினைத்து கொள்ளுங்கள் என்றான் கம்பன். உமையால் ஒக்கும் மங்கையர் உச்சி கரம்பைக்கும். உமாதேவியா போன்ற பெண்கள் சீதையை பார்க்கிறார்களாம். எப்பவும் வியப்பு மேலுகிற பொழுது நம்மை அறியாமல் கை தலைக்கு போகும். வியப்பு என்ன, அது இயல்பு. ஒரு நன்மையோ தீமையோ வியப்பு வந்தால் தலைக்கு நம்முடைய கையை தலையில் வைத்து விடுவோம். கோயிலில் கற்பூரம் காட்டணும் போகிறதே கை, அந்த மாதிரி. கீழே நிற்கிற உமாதேவியார் போன்ற அழகுள்ள பெண்கள் எல்லாம் என்ன செய்கிறார்களாம், சீதையினுடைய அழகு கண்டு வியப்பு தாங்க முடியாமல் தலையிலே கை வைக்கிறார்களாம். இதுதான் சீதைக்கு முதல் அறிமுகம். உமையால் ஒக்கும் மங்கையர் உச்சி கரம்பைக்கும் கமையால் மேனி கண்டவர் காட்சி கரைகானார். ஒருத்தராலும் சீதையினுடைய அழகை முழுசாக பார்க்க முடியவில்லையா? அப்போ கீழே இருந்த கொஞ்சம் பேர் யாரோ சொன்னார்களாம், இமையா நாட்டம் பெற்றிலம் என்பர் இருகண்ணாள். கொஞ்சம் பேர் சொன்னார்களாம்,
இந்த சீதையினுடைய அழகை பார்க்குறன்றா தேவர்களைப் போல இமைக்காத கண் இருந்தால்தானே பார்க்க முடியும் என்றார்களாம். இவர்கள் சொன்னதை கேட்டு மேலே இருந்து தேவர்கள் சொன்னார்களாம், இமைக்காத கண் 2 இருந்து சீதையை பார்க்க முடியாது, 1000 கண் இருந்தால் கூட, இமைக்காத கண் 1000 கண் இருந்தால் கூட சீதையை பார்க்க முடியாது இருந்து மேலிருந்து தேவர்கள் சொன்னார்களாம். இமையா நாட்டம் பெற்றிலம் என்பர் இருகண்ணால் அமையாதென்பர் அந்தரபானத்தவர் எல்லாம். வெறும் அழகு, சீதையினுடைய அழகை மட்டும் சொல்லி அறிமுகப்படுத்துகிறான். நான் நினைத்தேன், இது ஒரு பெருமையா? ராமனுக்கு எத்தனை சொல்லி பெருமைப்படுத்தினான். சீதையை அறிமுகப்படுத்துகிற பொழுது ஒன்றுமில்லை, வெறும் அழகு ஒரு தகுதியா? இப்படியே சொல்லிவிட்டு விட்டுட்டான். இது முதல் காட்சி. அடுத்த காட்சி நான் தொடர்பில்லாமல் விட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது நேரம் கருதி. ராமன் மேலே பார்த்தான், சீதை பார்த்தாள், அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அதுவே ஒரு பந்து அப்படி தான் அந்த பத்மா சுப்ரமணியம்மா காட்டிச்சுது. ஒரு பந்தை தூக்கி ஒருத்தி அறிவாள், இவள் பிடிக்க நினைப்பாள். இந்த பந்தை அவளை தாண்டி வந்து மாடத்திலிருந்து கீழே போகும். இவள் எங்கே விழுகுதுன்று பார்ப்பாள். அது ராமன் மேலே விழும். ராமன் நிமிர்ந்து பார்ப்பான், இவள் பார்ப்பாள். இவள் அப்படியே சித்திரப்பாவை போல நின்றாள் என்றான் கம்பன். இது சாதாரணமாக நடக்கிற ஒரு காட்சி தான். இந்த காட்சியிலேயாவது சீதையினுடைய பெருமையை காட்ட வேண்டாமா? ஒரு வெகுளி பெண்ணாகத்தான் கம்பன் சீதையை காட்டணும். அசையாமல் நிற்கிறாள் தோழி, எல்லாரும் வருகிறார்கள், என்னென்னமோ கேட்கிறார்கள், ஒருத்தருக்கும் பதில் சொல்கிறாள் இல்லை, மௌனமாக நிற்கிறாள். இப்போ இந்த நீலமாலை என்கின்ற நெருங்கிய தோழி வந்தாள், சீதைக்கு கிட்ட வந்தாள். மற்றவர்கள்லாம் அப்படி பந்து விளையாட போய்விட்டார்கள். இவள் வந்தாள். இவள் அசையாமல் நிற்கிறதுல ஏதோ இருக்கணும், இப்படி தட்டினாள். திடுக்கிட்டு சீதை நிமிர்ந்தாள். என்னடி பார்க்குறாய்? இப்போ அவள் சொன்னாள், இல்லடி, இந்த வீதியோரமாக பந்து விழுந்தது, நான் அதை பார்க்கலாம் என்று எட்டி பார்த்தேன். ஒரு முனிவர் போனார், முனிவருக்கு பின்னாலே ஒரு ஆடவன் போனான், முனிவருக்கு பின்னால் அவனை தொடர்ந்து ஒரு ஆடவன் வந்தான். அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேனடி என்றான். அவனுடைய அழகு அந்த ஆடவனுடைய அழகு உன்னை கவர்ந்ததா என்று தோழி கேட்டாள். கவராமல் எப்படி இருக்கும் என்றாள் சீதை. நான் சொல்கிறத நீங்கள் இதெல்லாம் ஏன் சொல்கிறேங்கிறத நினைக்க வேண்டும். ஒரு சாதாரண ஒரு பெண் போல சீதையை காட்டிக்கொண்டு வருகிறான் கம்பன். அழகு எப்படி கவராமல் விடும் என்று கேட்டாள் அந்த சீதை. அப்படி என்னதாண்டி அவன் கவர்ந்தது என்று கேட்டோடனே கம்பர் படிக்கிறார், பாடல் படிக்கிறார். ஒரு கேமராவை வச்சு பார்க்குற மாதிரி படிக்கிறார். மேல் வீட்டில் இருந்து, மாடத்தில் இருந்து கீழே பார்க்குறாள் சீதை. எடுத்தா போல சொன்னால், இந்திர நீலமொத்த இருண்ட குஞ்சியும் என்றாள். அவன் அந்த ஆடவனுடைய அழகு கவர்ந்தது என்று சொல்கிறாயே, உனக்கு என்னடி கவர்ந்தது என்று கேட்டோன்னே முதல் சொன்னால், மேலே இருந்து பார்த்தால் அல்லவா, அவனுடைய முடி இந்திர நீலோற்ப மலர் போல கருகரென்று இருந்ததடி என்றான். ஓஹோ, அதுதான் உன்னை கவர்ந்ததா என்று கேட்டாள் இந்த தோழி. இல்லை, இந்திர நீலமுத்த இருண்ட குஞ்சியும் சந்திர வதனமும். பாருங்க, அந்த கேமரா அப்படியே பார்த்து கொண்டு வருகிறது. சந்திர வதனமும். அடுத்து அவனுடைய முக அழகுதான் உன்னை கவர்ந்ததா? இல்லை, இந்திர நீலமுத்த இருண்ட குஞ்சியும் சுந்தர வதனமும் தாழ்ந்த தோள்களும், அவனுடைய கை இங்கே வரையும் நீண்டிருந்தது, அது கவர்ந்ததா? இல்லை. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு கடைசியா, இது ஒன்றும் கவரவில்லை அடி, முந்தி என் உயிரை அம்முறுவல் உண்டதே என்றான். அவள் சொல்கிறாள், ஒரு சிரிப்பு சிரிச்சாண்டி, இதெல்லாம் என்ன கவர இல்லை, அந்த சிரிப்பு என்ன சாப்பிட்டுட்டுதடி என்றான். முந்தி என் உயிரை அம்முறுவல் உண்டதே என்றான். உண்டு இதை சொல்லிட்டு, இது நீங்கள் நம்ம ஊரில் இருக்க எல்லா பெண்களும் பேசக்கூடிய ஒரு பேச்சு தான். சீதைக்கு இதில் ஒரு பெரிய பெருமை இல்லை. சொல்லிட்டு இந்த இவளை பார்த்தாள், தோழியை பார்த்தாள். எனக்கு ஒரு சந்தேகம் அடி என்றாள். என்ன என்று கேட்டாள். 2 பேர் இந்த கதாநாயகன் மண்வழி நடந்து வந்தான். மண்வழி நடந்து வருகிறானே, அவனுக்கு பாதம் நோகப் போகிறது என்று பார்த்தேன். ராமனே, மண்ணிலே நடந்து வருகிறானே என்று பார்த்தேன். அவன் என்ன செய்தான் தெரியுமா? கம்பன் பாடுகிறான் பாருங்க. மண்வழி நடந்தடி வருந்த போனவன் கண்வழி நுழையுமோர் கல்வனாம்கொளோ என்று இவனை கேட்டான். மண்ணில் காலோதுன்னு நடந்து வருகிறான். இவனை பார்த்தா கண்ணுக்குள்ளால் நடந்து நெஞ்சுக்குள்ளே போயிட்டானடி என்றாள். ஒரு அவளை பெண்ணினுடைய பேச்சு. இது சீதைக்கு பெருமையா? இல்லை. 3வது காட்சி சொல்லுகிறேன். கல்யாணம் எல்லாம் நிச்சயமாகிவிட்டது. வில்லுடைத்து விட்டான் ராமன். 3வது காட்சியிலே கல்யாணம் நடக்கப் போகிறது. சீதையை மணவரை கலைத்து வருகிறார்கள். ராமன் கம்பீரமாக அழகாக உட்கார்ந்திருக்கிறான்.
விஸ்வாமித்திரர், வசிட்டர் இருக்கிறார், தசரதன், ஜனகன் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். தலை குனிந்தபடி வருகிறாள். ஆறு சீதை. அது அந்த கால பெண்ணுன்றபடியால் நாணம் கொஞ்சம் இருந்தது. அப்படி வந்தாள், நடந்து வந்தாள். விஸ்வாமித்திரரே சொல்கிறார், இவளுடைய அழகை பார்த்துட்டு சொன்னால், இவளுடைய அழகை பார்த்தா வில்லின் அடி உடைக்கிறது, மலையே ஒருத்தன் உடைச்சிட்டு போயிடுவான் அடி என்றார் விஸ்வாமித்திரன். இச்சிலை கிடக்க மலை ஏழையும் ஒரு ஆணோ என்று சொன்னுகிறான். ஒரு சாதாரணமானே விட பார்த்தா வில்லை உடைச்சிருவானே என்றான். சீதையை கொண்டு வந்து மணவரையில் உட்கார வச்சாச்சு. இப்போது சீதையினுடைய மனதில் இருக்கிற உணர்வுக்கும் அறிவுக்கும் போட்டி. இது அடுத்த காட்சி. சீதையினுடைய மனம் உணர்வு என்ன சொல்லுகிறது? நீ அன்றைக்கு பார்க்கிற பொழுது ராமன் காட்டு வழியாக நடந்து வந்தான், தூசும் அழுக்குமாக இருந்தான், அப்போவே அவ்வளோ அழகாக இருந்தானேடி. இப்போ மணவரையில் மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கிறானே, இவனை ஒரு தடவை நீ பார்க்க வேண்டாமா என்று மனம் தூண்டுகிறது. எப்படி கூட்டம் எல்லாம் உற்றார் உறவினர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், சபை. மனம் சொல்லுகிறது, அது இருந்துட்டு போகட்டு, நீ ஒரு தரம் பாரடி அவனை நிமிர்ந்து, இந்த அழகை இன்றைக்கு பார்த்தா தானே பார்க்க முடியும் என்று அது தூண்டியது. இப்படி தலையை மெல்ல நிமிர்த்த பார்த்தால் அறிவு சொல்லியது, உனக்கு என்ன அறிவில்லையா? இத்தனை பேர் இருக்கிறார்கள், தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள், மாமன் மாமி இருக்கிறார்கள், இவர்கள் இருக்கிற சபையிலே நீ தலை நிமிர்ந்து ராமனை பார்க்கலாமா? குனி தலையே என்றது. நிமிர்ந்த தலை குனிஞ்சிட்டுது. இப்போ மனம் சொன்னது, இந்த சபைக்கு தெரியாமல் பார்க்க முடியாதா, நீ நிமிர்ந்து பார். இப்படியே நிமிர்றதும் குனிதுமா சீதை தள்ளாடி கொண்டிருக்கிற பொழுது கம்பர் சொன்னார், பார்த்தாளா பார்க்க இல்லையா? இதானே கேள்வி. கம்பர் சொன்னார், பார்த்தாள் என்றார். எப்படி பார்த்தாலாம்? பெண்களுக்கு ஒரு வசதி, இந்த கை நிறைய காப்பு வளையல் போட்டிருந்தார்கள். சீதை என்ன செய்ய, அந்த பெண்கள் எப்பவும் என்ன செய்வார், இந்த வளையல் இப்படி கீழே வந்துட்டா இப்படி நிமித்துவார்கள் அல்லவா? சீதை என்ன செய்தாலாம், பார்க்க வேணும், அதே நேரத்தில் சபைக்கு விரசமாக தெரியப்படாது என்று என்ன செய்தாலாம், இப்படி இந்த பக்கமாக இருந்தவள் இப்போ கையை அப்படி காப்பை திருத்துற மாதிரி கண்ணால் பார்த்துட்டு இது விட்டாள். கைவளை திருத்துபு கடைக்கனின் நோக்கினாள். இது அடுத்த காட்சி. இங்கேயும் சீதை சாதாரண ஒரு பெண் தான். அடுத்த காட்சி. ராமன் காட்டுக்கு போவதென்று தீர்மானமாகிவிட்டது. சீதையிடம் வருகிறான், நான் காட்டுக்கு போகிறேன் என்கிறான். இவளுக்கு ரொம்ப கவலையாகிவிட்டது. நீ காட்டினுடைய வெம்மையை நீ தாங்க மாட்டாய் என்கிறான். நாங்களாக இருந்தால், இந்த காலமாக இருந்தால் என்ன சொல்லுவோம், நீங்கள் சொல்கிறது உண்மைதான், போயிட்டு வாங்க, 14 ஆண்டுகள் நான் அரண்மனையில் ஏசியில் இருக்கிறேன் என்று சொல்லியிருப்போம். சீதை என்ன சொன்னாள் என்றால், இதை சொன்ன உடனே, இந்த காட்டின் வெம்மையை உன் பாதம் தாங்காது என்று சொன்ன உடனே சீதை சொன்னாள், ராமா, என்னை பார்த்து இது நீ சொல்லலாமா? காட்டின் வெண்மையை என் பாதம் தாங்காது என்று சொல்கிறாயே, நின் பிரிவினும் சுடுமோ இப்பெருங்காடு என்றாள். உன்னை பிரிந்திருக்கிற வெம்மையை விடவா இந்த காடு என்னை சுட்டுவிடும் என்கிறாளே. ஒரு மனைவியினுடைய அன்பை வெளிப்படுத்துகிற வார்த்தை. நான் சொல்கிறது வீட்டுக்கு வீடு இப்போ இது போட வேணும், ஒரு போட்டில் எழுதி வைக்க வேணும். சில வீடுகளில் நான் கேட்குறேன், அந்த வீட்டுக்காரன் ஜெர்மனிக்கு போயிட்டான், இந்த வீட்டுக்காரன் ஃப்ரான்ஸுக்கு போயிட்டான், நீ ஏன் இன்னும் இங்கே உட்கார்ந்துருக்கிற? இப்படி ஒரு பகுதி. வெளிநாட்டுக்கு போனவன் ஃபோன் பண்ணுறான், எனக்கு வேலை எல்லாம் 2 வருஷம் முடிஞ்சு பணம் எல்லாம் அனுப்பிட்டேன், எனக்கு இனி நான் வேலை செய்யலை, திரும்பி வர போகிறேன்டா. இங்கே வந்து என்ன செய்ய போகிறேன், என்ன 2 வருஷம் மேலேயே இரு. இப்படி கேட்கிறவர் மத்தியிலே நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று போன சீதை இருக்கிறாளே, கொஞ்சம் லட்சிய பெண். இது வரைக்கும் சாதாரண பெண், கொஞ்சம் லட்சிய பெண். பிறகு போய்விட்டாள். இதுக்கு பிறகு வருகிறது பாருங்கள், காட்டுக்கு போய்விட்டாள். காட்டிலே ராமனோடு இருக்கிறாள். காட்டிலே இருந்த பிறகு ராவணன் வந்து சீதையை தூக்கி கொண்டு போய்விட்டான். நான் எப்பவும் சொல்லுகிறேன் பாருங்கள், கணவனோடு இருக்கும் மட்டும் பெண் தன் ஆற்றலை வெளிக்காட்ட மாட்டாள். ஏனென்றால் தன்னை காக்கிற கணவன் அதை செய்வான் என்ற நம்பிக்கை. என்றைக்கு கணவன் இல்லையோ அன்றைக்குத்தான் அவளிடம் இருக்கிற அந்த நெருப்பு புறப்படும். அப்படித்தானே கண்ணகிக்கு நடந்தது. அப்பாவி பெண்ணாக இருந்தாள். இவ்வளவு துரோகம் செய்துவிட்டு வந்த பிறகும் கோவலனிடம் அந்த சிலம்பை தூக்கி சிலம்புல கொள்மின் என்று கொடுக்கிறாளே, புத்திகட்ட பெண் என்று தானே நாங்கள் நினைக்கிறோம். எப்பொழுது மதுரையிலே கோவலன் கொலையுண்டானோ, ஒற்றை கை சிலம்பையும் தூக்கி கொண்டு போகிற பொழுது இருக்கிறாளே, அதுக்கு பிறகு இருந்த கண்ணகி வேற. சான்றோரும் உண்டுகொள் என்று கேட்டுக்கொண்டு ஒரு ஊருக்குள்ளே இறங்கினாலே,
எப்போ கணவன் போய்விட்டானோ அதற்கு பிறகு தன்னை காக்கிற சக்தியை அந்த பெண் ஏற்றுக்கொள்கிறாள். இப்போ என்ன செய்கிறது? சீதையை கொண்டு போய் வச்சுட்டான் யார்? ராவணன். இப்போ அனுமனை தூதனுப்புகிறான் ராமன். இப்போ ராமன் பலகீனப்பட்டு போனான். அவன் பெண்கள் போல அழுகிறான். சீதை தவம் செய்கிறவள் போல இருக்கிறாள். அனுமன் போய் இடத்தை பார்த்துட்டான். இந்த 2 காட்சி தான். அனுமன் போய் இடத்தை பார்த்துட்டான். ஒரு அசோகமனத்து மரத்தில் ஒளிஞ்சிருக்கிறான். சீதையை சுற்றி அரக்கியர்கள் அவளை துன்புறுத்துகிறார்கள். அந்த நேரம் ராவணன் வருகிறான். 10 தலை 20 தோள் அப்படியே தன்னுடைய மிடுக்கு காட்ட வேணும் என்று அப்படி வருகிறான். இந்த ராவணனுக்கு 10 தலை இருந்தாலும் புத்தி இல்லை பாருங்க. ஏன் சொல்கிறேன் என்றால், சீதையின் கவர வேணும் என்று வருகிறவன் ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை எல்லாம் கூட்டிக் கொண்டு வர்றானா. இது ஒரு பெருமையா இவனுக்கு. இன்னொரு பெண்களை கூட்டிக் கொண்டு வந்தால் இவள் தன்னை நேசிக்க மாட்டாள் என்பது கூட இவனுக்கு தெரியவில்லை. எல்லா பெண்களையும் கூட்டிக் கொண்டு வந்தான். என்னென்னமோ சொல்லி கேட்டான். நான் அந்த அதெல்லாம் இப்போ விரித்து சொல்ல இல்லை. கேட்டான், என்னை நீ ஏற்றுக்கொள்ளு என்று கேட்டான். சீதை என்ன தெரியுமா செய்தாள்? நான் சொன்னேனே, முதல் சொன்ன காட்சிகள் எல்லாம் சாதாரண பெண். நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று சொல்கிற பொழுது சீதையினுடைய எழுச்சி தொடங்குகிறது. இப்போ இங்கே ராமனை பிரிந்து விட்டான். ராவணன் வந்து விழுந்து கும்பிடுகிறான். சுற்றி வர அரக்கியர்கள். அந்த சூழலே ராவணனுடைய சூழல். நாங்கள் என்றால் என்ன செய்வோம்? இந்த முதல் சூழல் எல்லாம் வீரம் காட்டுவோம். இப்படி ஒரு சொல்ல பயந்து போவோம். சீதை நிமிர்ந்து நின்றார். என்னை நீ அடைய வேணும் என்று ராவணன் விழுந்து கும்பிட்டான் பாருங்க. 10 தலையோடு விழுந்து கும்பிட்டான். காமம் வந்தால் இப்படி ஆயிடுவோம் போல இருக்கிறது. காமம் ஒருத்தனை இந்த அளவுக்கு இறக்கும். சீதையை விழுந்து கும்பிட்டான். சீதை என்ன தெரியுமா செய்தாள்? பதில் சொல்ல இல்லை. ஒரு துரும்பை இப்படி பிடுங்கி இப்படி முன்னுக்கு வச்சாள். டை, இந்த துரும்பு நீயும் எனக்கு ஒன்றுடா. வார்த்தையில் சொல்ல இல்லை, துரும்பை பிச்சு அப்படி வச்சாள் முன்னாலே. ராவணனுக்கு கோபம் வந்து விட்டது. அது பிறகு சொன்னான், அரக்கியர்களே, இன்னும் 1 மாதம் ஒன்று நீ படுக்கை அறைக்கு வர வேண்டும் அல்லது சமையல் அறைக்கு போக வேண்டும். உன்னை குழம்பு வச்சு சாப்பிட்டுருவேன். இதான் எச்சரிக்கை விட்டுட்டு போயிடுறான். பெண்களுக்கு சொல்லிவிட்டான். அந்த அரக்கியர் எல்லாம் மிரட்டினார்கள். இப்போ அனுமன் இதை பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு பெண்ணுக்கிடம் இப்படி ஆற்றலா? அவனுக்கு வியப்பு தாழவில்லை. மேலே நின்றவன் மந்திரித்தான். அந்த பக்கத்திலிருந்து அரக்கியர் எல்லாம் தூங்கிட்டார்கள். இப்போ சீதையை பார்த்தால் அரக்கியர்கள் தூங்கிட்டார்கள். இனி உயிர் வாழ்வதில் பிரயோசனம் இல்லை என்று மாதவி கொடியை கழுத்திலே சுற்றி தற்கொலை செய்ய முயற்சிக்கிற பொழுது ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்று சொல்லிக்கொண்டு ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு அனுமன் கீழே இறங்கினான். இறங்கி வந்து இவள் முதல் இவனையும் நம்ப இல்லை, அறக்கணும் என்று நினைத்தாள். பிறகு இவன் எல்லாம் சொல்லி அந்த அடையாளத்தை காட்டின பிறகு அந்த மோதிரத்தை கொடுத்தான். மோதிரத்தை கொடுத்தோடனே அந்த மோதிரத்தை வாங்கி இப்படி மார்பில் வச்சு கொண்டாள் என்றான் கம்பன். ராமனுடைய கை தன்னிலே பட்ட உணர்வு அவளுக்கு வந்தது. ஒரு கவிஞன் தான் சார் இந்த நுட்பங்களை எல்லாம் அனுபவித்து சொல்ல முடியும். அந்த மோதிரத்தை தன் மார்பிலே வைத்துக்கொண்டு அழுதாள். இப்போ இதெல்லாம் பார்த்து அனுமனுக்கு சகிக்க இல்லை. ஐயோ, இந்த பெண்ணை போய் இப்படி வருத்திட்டானே. பார்த்தாள், சீதையை பார்த்தான். அம்மா, நீ இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம். இந்த நிமிஷமே என் தோளிலே ஏறி உட்காரு. பொற்றினி பொலங்கொடி என் பொன்மயிர் பொருந்தி துற்றிய புயத்திடை இருத்தி துயர் விட்டாய். தோளில் ஏறி உட்காரு. விட்டு அந்த நிமிஷமே நீ உன் துன்பம் போயிடுச்சு. நான் அப்படியே கொண்டு போய் ராமனிடம் உன்னை சேர்க்கிறேன். நீங்கள் சும்மா நினச்சி பாருங்கள். சீதையா உங்களை கற்பனை பண்ணுங்க. முடியுதோ இல்லையோ கற்பனை பண்ணுங்க. நாம் தான் சீதை. இப்படி போய் அம்பிட்டு போய் இருக்கிறோம். ஒருத்தன் வந்து சொல்கிறான், தோளில் ஏறி உன்னை கொண்டு போய் விடுறேன்னு இருக்கிறான். என்ன பண்ணுவோம்? தோளில் ஏறு சொல்கிறதுக்குள்ளே ஏறி உட்காந்துருவோம். அப்படித்தானே பண்ணுவோம். சீதை அனுமனை பார்த்து கேட்டாள், என்னப்பா நீயுமா இப்படி என்னை பார்த்து கேட்டு விட்டாய்? தோளில் ஏறுறது என்று சொல்லுகிறாயே, அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ, இவ்வெல்லை நீத்த இவ்வுலகம் யாவுமேன்னு சொல்லி நான் சொல்லுவேன். இந்த இலங்கையில் என்னை சிறை வச்சிருக்காரு என்று நினைச்சு தானே அனுமனே நீ என்னை கேட்கிறாய்? இந்த இலங்கை இல்லையப்பா, இந்த உலகத்தையே என் ஒரு வார்த்தையினாலே என்னாலே சுட முடியும். இது மிகை வார்த்தை என்று நினைக்காதீர்கள். ஆனால் ராமன் இதை நிறுவுவதற்காகத்தான் அடுத்த காட்சி வைத்தான். அனுமனுடைய வாலில் நெருப்பை வச்சுட்டார்கள். அது பந்தம் சுடுகிறது அவனுக்கு. சீதை இங்கிருந்து நினைச்சால் அவனுக்கு சுடாதே என்று அக்கினிக்கு உத்தரவிட்டால் அது குளிர்ந்தது என்று கம்பன் பாடினான். நம் இனத்திலே நம் புலவர்கள் இன்றைக்கு அதையெல்லாம் நாம் ஏற்கவும் தயாராக இல்லை, படிக்கவும் தயாராக இல்லை. நம் புலவர்கள் அத்தனை பேரும் என்ன தெரியுமா சொன்னார்கள்? ஒழுக்கமுடைய ஒரு பெண், ஒழுக்கத்தை சரியான முறையிலே பேணுகிற ஒரு பெண் உத்தரவிட்டால் பஞ்சபூதங்களும் அவளுடைய உத்தரவுக்கு அடங்கும். இது நம்முடைய நம்பிக்கை.
அதனாலே தான் சொன்னார், திருவள்ளுவர் சொன்னார், பெய்யன பெய்யும் மழை. இப்போ அதுக்கு என்னென்னமோ விளக்கங்கள் சொல்லி அந்த திருக்குறளை காப்பாற்றுறாங்களாம். உண்மை அதுதான் சார். சொன்னால் பெய்யும், சொன்னால் பெய்யும். தன் புலன்களை அடக்கிறவர்களுக்கு இயற்கையை அடக்கிற சக்தி வரும். இதை திருவள்ளுவர் சொன்னார், கம்பர் சொன்னார், பாஞ்சாலி சபதம் பண்ண மகாபாரதம் சொன்னார், எல்லாரும் சொன்னார்கள். கண்டு சிலப்பதிகாரம் பண்ண கண்ணகி உத்தரவிட்ட பொழுது பஞ்சபூதங்களும் மார்பை திரிய எரிஞ்சால் மதுரை எரியட்டும் என்று மதுரை எரிந்தது. பாஞ்சாலி உத்தரவிட்டால் அதே வாய்த்தான் இந்த இப்போ இவர்களை அழிப்பேன் என்று உத்தரவிட்டால் அழிந்தார்கள். வானம் உரிமை அவளுடைய கட்டளையை ஏற்றது என்று பாரதி பாடுகிறானே, ஓம் என்று உரைத்தது வானம், ஓம் என்று உரைத்தனர் தேவர் என்று பாடினானே. ஒரு பெண்ணினுடைய ஒழுக்கத்துக்கு இந்த இயற்கை கட்டுப்படும். இவள் என்ன தெரியுமா சொன்னாள், இந்த இலங்கை மக்கள் என்னை சிறை வைக்கிறதாக நினைக்காதே அனுமனே, நான் நினைத்தேன் என்றால் இலங்கையை அல்ல, இந்த அரக்கர்களை அல்ல, உலகத்தையும் எரிக்க என்னால் முடியும். அல்லல் மாக்கள் இலங்கையர் ஆகுமோ, எல்லை நீத்த இவ்வுலகம் யாவும் என் சொல்லினால் சுடுவேன். சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னால், ஏன் சுடாமல், அப்போ நீ ஏன் சுட்டுட்டு வரையில்லை, அடுத்த கேள்வி பிறகு நாங்கள் கேட்போம் அல்லவா. அதுக்கு அவள் சொன்னாள், நான் ஏன் சுட இல்லை என்றால், நானாக சுட்டுட்டு அங்கே வந்துட்டால் அது ராமனுக்கு இழுக்கு. நாளைக்கு ராமன் போகிற பொழுது பாவம் இவர் ஒரு பெரிய வில்லை தூக்கி கொண்டு போகிறார், இவரால் மனைவியை மீட்க முடியல, அவளாக வந்துட்டாள் என்றான். சொல்லுவார்களே இல்லையா? அதனால் அவள் என்ன சொன்னால், ராமனுக்கு இழுக்கு, நானாக வந்தால் இழுக்கு. அவள் ஒரு உயர்ந்த பெண் என்பதை எப்படி காட்டுகிறான் கம்பன் என்றால், ராமனுக்கு இழுக்கு என்று சொல்லவே அவளுக்கு மனம் பெறவில்லை. ராமனுக்கு இழுக்கு என்று அந்த வார்த்தையாலே கூட தான் சொல்லக்கூடாது என்று நினைக்கிறாள். எல்லை நீத்த இவ்வுலகம் யாவும் என் சொல்லி நான் சுடுவேன், அது தூயவன். தூயவனுக்கு இழுக்கு சொல்லவன், தூயவன் வில்லுக்கு இழுக்கு சொல்ல மனம் இல்லை. ஆற்றற்கு மாசென்று வீசினேன். ராமனுக்கு இல்லை, வில்லுக்கு இல்லை, அவனுடைய ஆற்றலுக்கு மாசு வருமே என்று அந்த எண்ணத்தை தூக்கி வீசினேன். கம்பனுக்கு மேலே சொல்லு போடையார். இங்கே பாருங்கள் என்ன தெரியுமா சொன்னான், வீசினேன் என்றால் அந்த எண்ணம் தலை தூக்க பார்த்தது, பிடுங்கி எறிஞ்சிட்டேன்டா. இதை பார்த்த உடனே அனுமன் திகைச்சு போனான். இப்படியும் ஒரு பெண்மை இருப்பாளா? நேராக வந்தான், ராமன் இருக்க இடத்துக்கு வந்தான். கடைசி காட்சி வந்துட்டு அவன் காலில் விழுந்து கும்பிட்டான். ராமன் காலில் விழுந்து கும்பிட்டான். கும்பிட்றதுக்கு முதல் என்ன பண்ணினான், திரும்பி ராமனுக்கு கால் காட்டி சீதை இருக்கிற பக்கமாக கும்பிட்டான். அப்படி கும்பிடப்படாத ஒரு தலைவனுக்கு அது இழுக்கு. தலைவன் இந்த பக்கம் இருக்கிறான், தலைவருக்கு கும்பிடாமல் அந்த பக்கமாக கும்பிடுறான். இவன் விழுந்து கும்பிட்டான். ராமனுக்கு புரிஞ்சுது, நிமிர்ந்தான், எழும்பி நின்றான். பிறகு ராமனுக்கு ஒரு கும்பிடு போட்டான். இப்போ ராமன் என்ன கேட்பான், எங்களுக்கு தெரியும், சீதையை பார்த்தாயா? அவன் உயிர், கம்பன் சொன்னார், ராமனுடைய உயிர் அனுமனுடைய வாயிலே இருந்துதான். இவன் என்ன பதில் சொல்ல போகிறான்ல தான் ராமனுடைய உயிர் தங்கி இருக்குதான். இப்போ திரும்பினோடனே ராமன் கேட்டான், சீதையை பார்த்தாயா? கம்பன் பண்ணின ஒரு கெட்டித்தனம் பாருங்க. என்ன தெரியுமா சொன்னான் அனுமன், பார்க்க இல்லைன்ட்டான். இவ்வளவு பார்த்து பேசி எல்லாம் வந்து சுடாமணியும் கொண்டு வந்திருக்கிறான், பார்க்க இல்லைன்னுட்டான். இப்போ ஏன் பார்க்க இல்லை என்று சொன்னான் என்றால், பார்த்தேன் என்று இவன் சொன்னாள், நான் சொன்னால் அனுமன் நினைச்சிருப்பான் போல இருக்கு. இது என்னுடைய ஊகம். நான் ராமனை பார்த்தேன் என்று, சீதையை பார்த்தேன் என்று சொன்னால் ராமன் அடுத்ததாக சீதை ஒழுக்கத்தோடு இருக்கிறாளா என்று கேட்டுவிடலாம். அவன் வில்லின் ஆற்றற்கும் மாசு வரக்கூடாது என்று நினைத்த அவளை பற்றி இவன் அப்படி ஒரு வார்த்தை கேட்டுவிட்டால் அதற்கு பிறகு அது சீதைக்கு இழுக்கு, அந்த இழுக்கு வரப்படாது. அதனால் இவன் என்ன செய்தான் நினைத்தான் தெரியுமா, கண்டேன் என்று சொன்னால் தானே அடுத்தது கேட்பான். காணவில்லை என்றால் கேட்க முடியாது, காணவில்லை என்றான். அவன் ராமனுக்கு பதில் சொல்ல முடியல, அப்போ பேசாமல் நின்றான். இப்போ அனுமன் சொன்னான், நான் விற்பெரும் தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வெப்பின் நட்பெரும் தவத்தாலாய நங்கையை கண்டேன். அல்ல பெரிய தவமுள்ள சீதையை நான் பார்க்கவில்லை. எல்லாரும் மௌனித்து திகைத்தார்கள். இப்போ இவன் தொடர்ந்து பேசினான், இப்பிறப்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனப்படுவதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். அங்கே சீதையை நான் பார்க்கலடா, நல்ல குடிப்பிறப்பு, இப்பிறப்பு, இரும்பொறை, நல்ல பொறுமை, நல்ல கற்பு, இந்த மூன்றும் அங்கேருந்து டான்ஸ் ஆடுதுடான்ட்டான். இப்போது ராமனுக்கு தெரிஞ்சு போச்சு சீதையை பார்த்துட்டான் என்று எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இப்போ தான் ராமனுக்கு பக்கத்தில் அனுமன் வந்தான். ராமனுக்கு பக்கத்தில் வந்தான். வந்து ராமனை பார்த்து சொன்னான், ராமா நீ எனக்கு தெய்வமடா. ராமனை பார்த்து சொன்னான், நீ எனக்கு தெய்வமடா. ராமனுக்கு சந்தோஷம், சீதை இருக்கிறாள்ன்ற சந்தோஷம், ஆசீர்வாதம் பண்ணான். சரி இவன் ஏதோ ஒரு புகழ்ச்சிக்கு சொல்கிறான்ட்டு
ஆசீர்வாதம் பண்ணி திருப்பி அனுமன் சொன்னான், ராமா நீ எனக்கு தெய்வமடா. இந்த குடிகாரர் சில நேரத்தில் பேசினா இப்படித்தான் பேசுவார்கள். ஒன்றையே திருப்பி திருப்பி அண்ணே நீ தானே எனக்கு பெரியவன். சரி நான் பெரியவன் சொன்னால் விடமாட்டான். அண்ணே நீ தானே எனக்கு பெரியவன் இப்படி சொல்லுறது இருக்கிறது அல்லவா? அப்படி பேசுகிறான் அனுமன். ராமா நீ எனக்கு தெய்வம். சரி ராமா நீ தாண்டா எனக்கு தெய்வம். என்றைக்கு ராமனை அனுமன் கண்டானோ அதுக்கு அன்றைக்கே அவனுக்கு என்ன செய்தான், இவனை விட ஒரு பெரியவனை இனிமேல் நான் பார்க்க போகிறது இல்லை. ராமனை பார்த்த உடனே அனுமன் முடிவு செய்தான், இவனை விட ஒரு பெரியவனை இனிமேல் நான் வாழ்க்கையிலே பார்க்க மாட்டேன். உலகத்திலே எது பெரிது? மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் தானே கடைசி பெருசு. இவனை விட நான் இனி ஒருத்தனையும் பார்க்க போகிறதில்லை. அதனால் என்ன இவனுக்கு செய்வோம், இவனை தெய்வம் என்று சொல்லுவோம் என்று அப்போவே சொல்லிட்டான். இவனை விட நான் பெருசாக எனக்கு ஒருத்தரும் இருக்க போகிறதில்லை, தெய்வம் என்று சொல்லிவிட்டான். அப்போது இப்போ அதைத்தான் அது சொன்னான், ராமா நீ தான் தெய்வம். ராமன் சொன்னான், இது அப்போவே நீ சொல்லிட்டியேப்பா. இப்போ அனுமன் சொன்னான், இப்போ என்ன இவனை தெய்வம் என்று சொல்லியாயிட்டு, சீதையை பார்த்த பிறகு சீதை ராமனை விட உயர்ந்தவள் போல இவனுக்கு படுகுது. இவனை தெய்வம் என்று சொல்லியாயிட்டது. அப்போ இனி அவளை தெய்வம் என்று சொல்ல முடியுமா? ஏதாவது சொல்ல வேணுமே என்று நினைத்தான். ராமனுக்கு கிட்ட வந்தான். உன்பெரும் தேவி என்ற உரிமைக்கும், உன்பெரும் தேவி என்ற உரிமைக்கும், உன்னை பெற்ற மண்பெரும் மருகள் என்ற வாய்மைக்கும், உனக்கு மனைவி என்கிறாயே தசரதனுக்கு மருகள் என்ற வாய்மைக்கும், ஜனக மன்னன் தன்பெரும் தனையல் என்ற தகமைக்கும். இவன் இப்படியே இழுக்கிறான். என்னப்பா சொல்ல வர்ற என்று ராமன் கேட்டான். ஜனக மன்னன் தன்பெரும் தனையல் என்ற தகமைக்கும் தகமை சார்ந்த நீ தெய்வம் ராமா, என் பெரும் தெய்வம் அண்டியா இன்னமும் கேட்டி என்றான். இதுவரைக்கும் உன்னை தெய்வம் என்று சொன்னேன், சீதை உன்னை விட பெரியவளாக இருக்கிறாள்டா, அதனால் தெளிவாக சொல்லுகிறேன், நீ தெய்வம், சீதை எனக்கு பெருந்தெய்வம் என்று சொல்லி முடித்தானே அனுமன். அந்த பெருந்தெய்வம் என்ற தலைப்பைத்தான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். நேர அருமை கருதி சுருக்கமாக பேசியிருக்கிறேன். உங்கள் கேட்டு உற்சாகப்படுத்தியவர்களுக்கு நன்றி, வணக்கம்.